ஹாய்! வெல்கம் டூ நீடில் த்ரெட் டிசைன்ஸ். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பேட்டர்ன் மேக்கிங் ஷீட்ல எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து டிராஃப்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு எப்படி வந்து ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிற வழியில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக்கே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. பிகாஸ் வந்து சில்க்கு அப்புறம் அந்த சாட்டின் கிளாத் சொல்லுவாங்க. அப்புறம் ஜார்ஜெட் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம தைக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்லியா வந்து ஒர்க் ஆகாது. காட்டன் தான் நம்ம சொல்றத வச்சு கரெக்ட்டா கேட்பான். ஸோ நீங்க அதே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாங்கிட்ட துணிய வந்து 2ஆ ஃபோல்ட் பண்ணுங்க. ஃபோல்டட் சைடு வந்து உங்க பக்கமே இருக்கணும். ஃபோல்ட் பண்ண இந்த பக்கம் இந்த கரை இருக்கிறது வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்கணும். ஓகேவா? இது மாரி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு சஜஷன் சொல்றேன். எப்பவுமே லைனிங் துணி வாங்குனீங்கன்னா, ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு நீங்க அத ட்ரை பண்ணுங்க. ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்ட்டா வரும். சரிங்களா? ஏன்னா, இப்ப வந்து என் கிளாத் வந்து நான் நீட்டமா தான் இருக்கு. அயர்ன் பண்ணி தான் இருக்கும். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சிலர் வந்து 1 மீட்டர் நம்ம வாங்குவோம்ல, கடையில வந்து கொஞ்சம் சின்னதா மடிப்பு இருக்கும். இந்த இப்படி மடிப்பு இருந்தா கூட, ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து டிஃப்ரெண்ட் காட்டும் சைஸ்ல. ஸோ வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கும்போது, ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு, காய வச்சுட்டு, அயர்ன் பண்ணிட்டு, தென் நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஷோல்டர் லைன் வரைய போறோம். இந்த செட் ஸ்கொயர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். இது எந்த எட்ஜ்ல நம்ம வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே, ஸ்ட்ரெயிட்டா கோடு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு டவுட்டே தேவையில்லன்றத சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இத வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கோடு போட்டுக்க போறோம். ஒரு நீளமா கோடு போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஷோல்டர் லென்த். நீங்க ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துக்கிட்டு நீங்க மார்க் பண்ணுங்க. என்னென்ன ஒர்க் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, செகண்ட் பாயிண்ட் எல்லாமே மார்க் பண்ணுங்க. ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் லைன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோட ஃபுல் லென்த். வந்து பேக் போர்ஷன் இப்ப பண்ண போறோம். பேக் போர்ஷன் முடிச்சு ஃப்ரண்ட் போர்ஷன் பண்ணுவோம். பேக் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஈஸியா கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு பேக். ஸோ வந்து ப்ளவுஸோட ஃபுல் லென்த். என்னோட ப்ளவுஸ் ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ். நான் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அந்த 1 இன்ச்சஸ் தேவைப்படுன்றதுனால. ஸோ 16 இன்ச்சஸ் எனக்கு இங்க வருது. நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். தெரியுதுல? எனக்கு இங்க வருது. நான் இங்க மார்க் பண்ணிட்டு, இங்க வந்து நீட்டமா ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் ஸ்டார்ட் தொடக்கம் பார்த்தியாச்சு. இறுதி முடிவுக்குறது பார்த்தியாச்சு. திஸ் மீன்ஸ் ப்ளவுஸோட ஃபர்ஸ்ட்டு, ப்ளவுஸோட எண்ட் பார்த்து. செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்ம் ஹோல். ஆர்ம் ஹோல் பார்த்தோம்னா, நம்ம செஸ்ட் லைனே பார்த்துடலாம். ஆர்ம் ஹோல் அளவு எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. அத சொல்லி தரேன். இது வந்து எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட் தான். ஆர்ம் ஹோல் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கரெக்ட்டா வராது. ஏன்னா நம்ம கைய நம்ம கரெக்ட்டா சுத்தி எடுக்கிறது பாசிபிள் இல்ல. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா, பஸ்ட் சைஸ் டிவைடட் பை 6 பிளஸ் 1.5 இன்ச்சஸ். என்ன ஆன்சர் வருதோ அதுதான் அந்த ஆர்ம் ஹோலோட லென்த். ஓகேவா? இந்த ஆர்ம் ஹோல் லென்த் வந்தாலே நம்ம செஸ்ட் லைன் கூட ஈஸியா கவர் பண்ணிடலாம். எனக்கு வந்து பஸ்ட் சைஸ் வந்து 34 டிவைட் பை 6 பிளஸ் 1.5 ஈக்குவல் டு எனக்கு வந்து 7.5 வந்துருச்சு. அது 7.16 வந்துச்சு. நமக்கு என்ன எக்ஸாக்ட் அளவு வருதோ அதுதான் நம்ம எடுக்கணும். அது எப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. இன்ச் டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 1, 1 1/2 நிறைய பேருக்கு தெரியும். இது 2 தெரியும். இப்போ 7.16 வந்திருக்குல்ல. அது எப்படின்னா, 7க்கு அடுத்ததா ஒரு கோடு இருக்குல்ல. இந்த கோடு தான் நான் வந்து 7.16ஆ கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா 7, 7.10, 7.25, 7.3, 7.5 அந்த மாரி தான் வரும். இந்த இருக்கிற கோட நம்ம 1ஆவும் எடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் 10ஆவும் எடுத்துக்கலாம். 0.10ஆவும் எடுத்துக்கலாம். 0.25ஆ கூட எடுத்துக்கலாம். சாரி 0.20ஆ கூட எடுத்துக்கலாம். இது வந்து 0.25. நெக்ஸ்ட் இருக்க கோட வந்து 0.30ஆ கூட எடுத்துக்கலாம். 0.40ஆ கூட எடுத்துக்கலாம். இது வந்து 0.50. ஓகேவா? இப்ப 7.16 வந்தனால நான் பக்கத்துல இருக்கிற கோடுக்கு அளவு எடுத்துக்க போறேன். ஸோ கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா வந்து இங்க இருந்து 7.1 எடுத்திருக்கேன். ஓகேவா? இத வந்து நம்ம செஸ்ட் லைனா வரைஞ்சுக்கலாம். செஸ்ட் லைன் வரைஞ்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வைஸ்ட் லைன். இடுப்பளவு.
நம்ம இங்க தான் எடுக்க போறோம். இடுப்பளவு வந்து எனக்கு வந்து ஹிப் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, அ 28/4 என்ன ஆன்சர் வருதோ அதான் ஹிப். இந்த இடுப்பு சுற்றளவு எப்படி எடுக்கணும்னா தெரியும்ல. இடுப்பு சுற்றளவு 28 இருந்துச்சு எனக்கு. டிவைட் பை 4 பண்ணா என்ன ஆன்சர் வருதோ அதான் என்னோட வயஸ்ட் பாயிண்ட்டு சொல்லும். ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு பிரஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். அதுக்கப்புறம் வயஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்னோட ஃபுல் பஸ்ட் சைஸ் வந்து 34. 34 டிவைடட் பை 4 போடுங்க. 30 சாரி. ஃபார்முலா எழுதி வச்சிருக்கேன். அத நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்களும் ஒரு நோட் போட்டு எல்லா ஃபார்முலாவும் ஈஸியா எழுதிக்கோங்க. அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? பாருங்க செஸ்ட்னா வயசு. பஸ் சைஸ் டிவைடட் பை 4 0.5 ஆட் பண்ணுங்க. நீங்க 0.5 இல்லனா 1 கூட நீங்க ஆட் பண்ணலாம். பிரச்சனை கிடையாது. ஸோ பஸ்ட்டோட ஃபார்முலா என்னன்னா, செஸ்ட் லைனோட ஃபார்முலா என்னன்னா, பஸ்ட் சைஸ் டிவைடட் பை 4 என்ன வருதோ அதான். என்னோட செஸ்ட் வந்து 34 வந்துச்சு. 34 டிவைடட் பை 4 போட்டா எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இது இப்போதைக்கு கால்சி இல்ல. ஸோ நான் வந்து 9.5 எனக்கு தெரியும். சாரி 8.5ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அத நான் மார்க் பண்ணிக்கிறேன். கால்சி இப்போ இல்லைன்னா இன்னொரு விஷயம் சொல்லிக் குடுக்குறேன். இப்போ வந்து நம்ம எது 1/4 பண்றோம்னா, நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பார்ட் பண்ணாலே அது டிவைட் பை 4ஆ தான் பண்ண போறோம். நான் ஃப்ரண்ட் 2 பக்கம், பேக் 2 பக்கம். ஓகேவா? ஃப்ரண்ட்ட மட்டும் நம்ம 2ஆ பிரிப்போம். பேக் வந்து 2ஆ கட் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம 2ஆ ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதால நம்ம 4 செக்ஷன் பண்ண போறோம். அதான் 1 டிவைடட் பை 4 பண்றோம். ஸோ 34 டிவைடட் பை 4 பண்ணுங்க. உங்ககிட்ட கால்சியம் அவசரத்துக்கு இல்ல. என்கிட்ட இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு இத 2ஆ டிவைட் பண்ணிக்கிறேன். 2ஆ டிவைட் பண்ணத வச்சுக்கிட்டு, திருப்பி ஒரு 2 டிவைட் பண்றேன். அப்படி பண்ணும்போது எனக்கு செஸ்ட் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. 8.5 தான் என்னோட செஸ்ட் பாயிண்ட். ஸோ 8.5 நான் மார்க் பண்றேன். அது கூட 1 ஆர் 1.5 இன்ச்சஸ் 1ஏ காமன் தான். 1 ஆர் 1.5 வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோ. இது வந்து எல்லாருக்குமே காமன். எதுக்கு இதுன்னா, ஃபியூச்சர்ல நமக்கு தைக்க தேவைப்படும். அது காரணங்கள் இருக்கலாம்ல. அதுக்காக ஃபியூச்சர் யூசஸ்க்காக தான் நம்ம 1.5 ஆர் 1 இன்ச்சஸ் வைக்கிறோம். ஓகேவா? அதுக்கெல்லாம் வைக்காதீங்க. துணி வந்து உள்ள ரொம்ப இருந்துச்சுன்னா, ட்ரெஸ் பண்ணும்போது நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஸோ செஸ்ட்டு முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் லைன். வேஸ்ட் லைன் வந்து டிவைட் பை 4 பண்ணணும். 28 டிவைட் பை 4 போட்டா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 28 எங்க இருக்கீங்க? இந்த இருக்கு. 28 டிவைட் பை 4. என்கிட்ட கால்சி இப்போதைக்கு அவசரத்துக்கு இல்ல. ஸோ அதனால உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல குடுக்குறேன். உங்க ஃபோன்ல கால்சி இருக்கு. நம்மகிட்ட கால்சி இருக்குன்னா ஈஸியா அதிலேயே பார்த்துக்கலாம். எனக்கு அப்ப என்ன வந்தது? 7.5 வந்திருக்கு. ஸோ என்னோட வேஸ்ட் பாயிண்ட் வந்து 7.5 + 1.5 இன்ச்சஸ் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த கோட வந்து நான் ஜாயின் பண்ணிர்றேன். சாரி 7.5 எங்க வருது? சாரி 8.5 எனக்கு எங்க வருது? நான் மாத்தி பண்றத தானே பார்த்தேன். எப்படி சொல்றேன்னா, ஸ்லாண்டிங்கா கோடு போடணும். அப்பதான் நீங்க எடுக்கிற மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கும். நான் சின்ன ட்ரிக் சொல்லி தரேன். நான் எப்படி கண்டுபிடிச்சேன்றத. செஸ்ட்டுக்கும், வெயிஸ்ட்டுக்கும் டிஃபரெண்ட் வந்து வெறும் 1 இன்ச் தான் டிஃபரெண்ட் இருக்கும். இப்போ செஸ்ட் வந்து எனக்கு 8.5 வந்துச்சா, வெயிட்ஸ் வந்து 7.5 வந்துச்சா, பட் நான் கோடு போடும்போது பார்த்தா நேரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நேரா இருந்துச்சு. நேரா இருக்கேன்னு தப்பு இருக்குன்னு பார்த்தா நான் இங்க தப்பு பண்ணியிருக்கேன். 8.5 கரெக்ட்டா நான் வச்சிருந்தேன்னா, கரெக்ட்டா அது வந்திருக்கும். நான் தப்பு பண்ணனால அது எனக்கு ஸ்ட்ரெய்ட்டா காட்டுச்சு. இது கிராஸா வந்துச்சுனாலே நம்மளோட மெஷர்மென்ட் நம்ம கரெக்ட்டா எடுத்திருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி ஷோல்டர் சொல்லுவோம்ல. அது இப்போதைக்கு நீங்க 2.5 இங்க லாஸ்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் முடிஞ்சது. இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து எடுக்கலாம். ஷோல்டர் வந்து எனக்கு எவ்வளோனா 15 இன்ச்சஸ் வந்துச்சு. 15 இன்ச்சஸ் டிவைடட் பை 4 பண்ணோம்னா, டிவைடட் பை 2 பண்ணணும். 2 பண்ணோம்னா 7.5 வரும். ஸோ இங்கேருந்து நான் 7.5 எடுத்துக்கிறேன். 7.5 நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஷோல்டர் அளவு தான். ரெடி ஷோல்டருக்கு ஷோல்டர் அளவு தான். இதுலேருந்து நான் ரெடி ஷோல்டருக்கு 2.5 சொல்லியிருந்தேன்ல. 2 ஆர் 2.5 கூட வச்சுக்கலாம். நான் 2.5 வச்சுக்கிறேன். இத நீங்க அளவு எடுத்துக்கோங்க. இதுவும் ரெடி ஷோல்டர் கிடையாது. பட் இப்போதைக்கு காமனா ரெடி ஷோல்டர் நான் சொல்றேன். இந்த அளவு எடுத்துக்கோங்க. மறந்துடாதீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஷோல்டர் லைன் பார்த்தோம். செகண்ட் வந்து செஸ்ட் லைன் பார்த்தோம். தேர்ட் வந்து வெய்ஸ்ட் லைன் பார்த்தோம். செகண்டுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆர்ம் ஹோலோட லென்த் பார்த்தோம். இந்த ஆர்ம் ஹோல் லென்த் வச்சு நம்ம செஸ்ட் லைன் வரைஞ்சுட்டோம்.
ஓகேவா? 5 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. 6த் வந்து ஷோல்டரோட அளவு எடுத்தோம். 15 இன்ச்சஸ் இருந்துச்சு. டிவைட் பை 2 பண்ணும்போது 7.5 வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 ஷோல்டர் 2.5 நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போதைக்கு இத ஞாபகம் வச்சுக்கோங்க. குழப்பிக்க வேண்டாம். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, ரெடி ஷோல்டர் சொன்னேன்ல 2.5 அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மொத்த ஷோல்டர் இன்ச் வந்து 15 இன்ச்சஸ் சொன்னேன். அதுலேருந்து 2.5 மைனஸ் பண்ணுங்க. ரெடி ஷோல்டர் சொல்லியிருக்கேன்ல அது. 2.5 வந்து எல்லாருக்குமே காமன் தான். இது வந்து அப்புறம் மாறுபடும். இப்ப பேசிக்ஸ்ல இது குழப்பிக்காம தெளிவா கத்துக்கோங்க. ஃபியூச்சர்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து 15 இன்ச்சஸ் எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு 14 இருந்துச்சுன்னா ஓகே. 13 இருந்துச்சுன்னா ஓகே. அது உங்க இஷ்டம் தான். இப்போ 15 இருந்துச்சு. 15 மைனஸ் 2.5 பண்ணோம்னா 12.5 வரும். ஒருவேளை உங்களுக்கு 13 இருந்துச்சுன்னா 13 மைனஸ் 2.5 பண்ணா எவ்வளோ வரும்? 10.5 வரும் உங்களுக்கு. ஓகேவா? அந்த அளவு எடுத்துக்கோங்க. எனக்கு 15ன்னா 2.5 போச்சுன்னா 12.5 12.5 நான் 2ஆ மடிக்கிறேன். 2ஆ மடிச்சா என்ன அமௌண்ட் வருது? எனக்கு வேல்யூ வருது 6.5. அப்ப அந்த அளவ நம்ம இங்க வச்சு மார்க் பண்ணணும். இங்க ஆன் ஃபோல்ட்ல வச்சு 6.5ன்னு நம்ம மார்க் பண்ணணும். அங்க மார்க் பண்ணிட்டேன். இப்ப வந்து இங்க ஒரு நேரா கோடு போட்டுருங்க. ஓகேவா? இப்ப வந்து ஆர்ம் ஹோல் ஷோல்டருக்கான லென்த் நான் மார்க் பண்ணிட்டோம். இப்ப ரெடி ஷோல்டருக்கான லென்த் மார்க் பண்ணோம்ல, அதுக்கு வந்து இங்க இருந்து 2.5 எடுத்துக்கோங்க. இங்க 2.5 எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுங்க. ஓகேவா? அங்க மார்க் பண்ணி இங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகே. இதுதான் நம்மளோட ரெடி ஷோல்டர் கிடைச்சிருச்சு. ரெடி ஷோல்டருக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க எனக்கு. 3 இன்ச்சஸ் இருக்கு. இந்த பக்கம் 1/2 இன்ச்சஸ், இந்த பக்கம் 1/2 இன்ச்சஸ் வந்து போயிடும். எதுக்குன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது போயிடும் உங்களுக்கு. ஸோ எனக்கு ரெடி அளவு வந்து 2.5 கரெக்ட்டா வந்துரும். ஓகேவா? இப்ப வந்து நம்ம பேக் நெக்கோட விட்த் பார்க்கலாம். அதுக்கு எனக்கு 8 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ இங்கருந்து 8 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். இங்க வந்திருக்கு. இங்க நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். க்ளோஸ் பண்றேன். இங்கேயும் இங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப என்னன்னா, செஸ்ட் லைனுக்கு கீழ வந்து நம்ம போடுற பேக் நெக்கோட லைன் வந்துச்சுன்னா, 1 இன்ச்சஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டீப் நெக்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? செஸ்ட் லைனுக்கு கீழவே வந்துச்சுன்னா, இது வந்து டீப் நெக். அத வந்து இங்க வெளிய ஒரு 1/2 இன்ச் மேல வெளிய வச்சு நீங்க 1/2 இன்ச்சஸ் வெளிய வச்சு நீங்க கோடு போடுங்க. இப்படி கோடு போட்டு ஜாயின் பண்ணுங்க. எதுக்கு அப்டின்னா, இப்ப நம்ம சர்க்கிள் பண்ணும்போது வந்து ப்ராடா வரும். இப்ப நம்ம இதுக்குள்ளேயே சர்க்கிள் பண்றோம்னா, யூ ஷேப்ல வரும். இந்த மாரி யூ ஷேப்ல இப்படி வரும். நம்ம இதுக்குள்ளேயே வந்து கட் பண்ணிட்டோம்னா, இந்த மாரி யூ வரும். நம்ம இப்படி பண்ணும்போது வந்து இப்படி நல்லா ப்ராடா வரும். டிஃபரெண்ட் வரணும்ல அதுக்காக தான் அந்த 1/2 இன்ச் வெளிய வச்சு கோடு போட சொன்னேன். இப்ப வந்து இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து இந்த ஷார்ப் பக்கம் வந்து மேல பார்த்த மாரி இருக்கணும். அப்பதான் வந்து வளைவும் கரெக்ட்டா இருக்கும். நான் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும்போது நீங்க அப்படியே அத நோட் பண்ணிக்கோங்க. மறக்க வேண்டாம். சரியா? ம். நான் மார்க் பண்ணிட்டு இந்த இடம் தான் எனக்கு வளைவா வருது. ஓகேவா? இப்ப நினைக்கலாம், இங்க வந்து 0.5 இன்ச்சஸ் குடுத்துட்டு, அப்ப இங்க தைக்கும்போது 0.5 இன்ச்சஸ் போகும்னு நினைக்கலாம். அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா, இந்த அளவ வந்து நம்ம டிவைட் பண்ணணும். இத அப்படியே வந்து 2ஆ மடிங்க. மடிச்சீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். இந்த இடத்துல வந்து 0.5 இங்க வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்க வளைவு குடுப்போம்ல, இங்க குடுக்குற வளைவு தான் வந்து ரொம்ப முக்கியம். இது குடுக்குற ஆர்ம் ஹோல் சொல்லுவாங்க. ஆர்ம் ஹோல் ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து துணி கையில சுருக்கம் வராம இருக்கும்.
அதுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அத வந்து ஒய்ன்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்ட எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்ட வந்து நம்ம ஒய்ன்னு சொல்லுவோம். ஒய்ன்றது வந்து சில வந்து வேல்யூஸ் இருக்கு. 28 இன்ச்லேருந்து 35 இன்ச்சுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 1 பாயிண்ட் வரும். 1 இன்ச்சஸ் வரும். 35 to 44னா 1.25 இன்ச்சஸ். 44 to இன்ஃபினிட்டினா 1.5 இன்ச்சஸ். இன்ஃபினிட்டினா எந்த அளவு வேணாலுமே அர்த்தம். இப்ப என் சைஸ் பார்த்தீங்கன்னா, இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. ஸோ லாஸ்ட்டா இருக்கிறதுனால நான் இத எடுத்துக்கிறேன். 1.25 வந்து நானு விடப் போறேன். 1.25 இப்ப இங்க வச்சு நான் மார்க் பண்ணும்போது சர்க்கிள் போட்டேன்னா, எனக்கு அது கரெக்ட்டா வரும். இத வந்து கொஞ்சம் நீட்டமா வரைஞ்சுக்கோங்க. வந்து இப்படி க்ராஸா வரைஞ்சுக்கிட்டு இங்க வச்சு வந்து பட்டன் போடுங்க. சரிங்களா? நான் என்ன பண்றேனோ அத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. மாத்திக்க வேண்டாம். சரிங்களா? டவுட் வரதான் செய்யும். பட் கிளியர் பண்ணிக்கலாம். நான் சொல்றத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து பெண்ட் ஆகல. கரெக்ட்டா சரியா தெரியுதுல்ல? ம். இப்ப வந்து நம்ம இதுதான் வந்து கட் பண்ண போறோம். இத நான் வரைஞ்சுட்டு இதுதான் நம்ம கட் பண்ண போறோம். கட் பண்ணும்போது வந்து இந்த பாயிண்ட்ட வந்து அழகா மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வருதோ அந்த வளைவ வரைஞ்சிடுங்க. நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். கடைசியா ஓகே எனக்கு கொஞ்சம் தப்பாயிடுச்சு. பட் நான் கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ண சொல்லி காமிக்கிறேன். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா, இந்த இந்த பாயிண்ட் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த 1.5 வச்சீங்களா, அப்ப நீங்க வந்து இங்க இந்த ஸ்டாருக்கு பதிலா வச்சு அந்த எக்ஸுக்கு பதிலா இங்கேயே கூட குடுத்துக்கோங்க. சரியா? அப்ப இது கரெக்ட்டா வரும். இது கூட நம்ம ஜாயின் பண்ணணும். இது வந்து கட்டிங்க்காக தான். சரிங்களா? நான் எக்ஸாக்ட்டா சொல்லியிருக்கேன். இது கட்டிங்க்காக தான். குழப்பிக்க வேணாம். எனக்கு இங்க சொதப்பிடுச்சு. நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன் அப்புறமா. இப்ப பண்ணா குழம்பிடும் இன்னுமே கூட. இது வந்து நான் வந்து கட்டிங் சாரி ஸ்டிச்சிங்க்காக வச்சிருக்கேன். இது வந்து கட்டிங். இது வந்து ஸ்டிச்சிங்க்காக வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த பாயிண்ட் நீங்க குழப்பிக்க வேண்டாம். எக்ஸ்ன்ற பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பட் வந்து ஃபியூச்சர்ஸ்ல பார்த்துக்கலாம். இப்ப குழப்பிக்காதீங்க. இத வந்து இங்க வச்சு நீங்க சர்க்கிள் பண்ணுங்க. இத வந்து நம்ம கட் பண்றதுக்காக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்னென்ன வரைஞ்சிருக்கோம்னா, ஃப்ரண்ட் பார்ட் வந்து முடிச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, ஷோல்டர் லைன் பார்த்தோம். ஷோல்டர் லைன் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆர்ம் ஹோல் லென்த் பார்த்தோம். அது மூலியமா செஸ்ட் லைன் பார்த்தோம். தென் வந்து வெய்ஸ்ட் லைன் பார்த்தோம். ஆர்ம் ஹோல் லென்த் வந்து பஸ்ட் சைஸ் டிவைடட் பை 6 + 1.5 எடுக்கணும். இது வந்து காமன் தான். என்ன ஃபார்முலான்னா, பஸ்ட் சைஸ் டிவைடட் பை 6 + 1.5 இன்ச்சஸ் ஃபுல்லாவே காமன் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து செஸ்ட்டுக்கோட ஃபார்முலா என்னன்னா, 34 டிவைடட் பை விச் மீன்ஸ் பஸ்ட் சைஸ் டிவைடட் பை 4 ஈக்குவல் டூ என்ன வேல்யூ வருது ப்ளஸ் 1 இன்ச்சஸ் ஆர் 1.5 இன்ச்சஸ். சேம் தான் வயஸ்ட்டுக்கும். ஓகேவா? இதுக்கு என்ன வேல்யூ வருதோ டிவைட் பை 4 டேரக்ட்டா என்ன வேல்யூ வருதோ அத அப்ளை பண்ணணும். ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் ஆர் 1 இன்ச்சஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷோல்டர், ஆர்ம் ஹோல், செஸ்ட்டு, வயஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நெக்கோட டெப்த் பார்த்தோம். டெப்த் வந்து எனக்கு 8 இன்ச்சஸ் வச்சு நான் அங்க வச்சு வட்டம் போட்டுட்டேன். இங்க வெளிய வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வச்சு பிகாஸ் வந்து ப்ராடா வரணுன்றதுக்காக. இங்க 1/2 இன்ச்சஸ் போனதுனால உங்களுக்கு சொதப்புன்னு நினைக்காதீங்க. அதுக்காக இத எக்ஸ்பேண்ட் பண்ணேன். இது எக்ஸ்பேண்ட் இப்ப சொதப்பிடுச்சு. பட் நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல எக்ஸ்பேண்ட் பண்றேன். நீங்க குழப்பிக்காம இந்த கர்வ்லயே எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணும்போது கரெக்ட்டா வந்துரும். சரிங்களா? ஸோ பேக் பார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த பேக் பார்ட்ட வச்சு அப்படியே நீங்க ஃப்ரண்ட்டும் கட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இப்ப கட் பண்ணி உங்களுக்கு இத கட் பண்ணி காட்டுறேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எப்பவுமே வந்து கீழ 1 இன்ச்சஸ் வந்து கேப் விட்டு நீங்க கட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு கட் பண்ண வரலன்னா, இப்படி பக்கத்துலயே இப்படி ஃபர்ஸ்ட்டு இப்படி கட் பண்ணிடுங்க. வளைவா தான் கட் பண்ணணுன்றது எந்த அவசியமே கிடையாது. நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா வளைவு வரும். தெரியாதவங்களுக்கு வந்து வளைவு வராது. ஸோ, இப்ப இங்க வந்து நான் கட் பண்றத பாருங்க. நீங்க எக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தேன்ல, அத வச்சு நான் கட் பண்றேன். இந்த லென்த்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இது வந்து சும்மா தெரியறதுக்காக கட் பண்ணேன். இதுக்கப்புறமா நான் கட் பண்ணுவேன். அந்த கர்வ்ல தான் நான் கட் பண்ணா தான் எனக்கு இங்க வந்து தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் வந்து இத வந்து ஃபர்ஸ்ட்டே கட் பண்ண வேண்டாம். நம்ம பேக் நெக் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட்டே கட் பண்ண வேண்டாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேக் கட் பண்ணியாச்சு. பேக்க வச்சு ஃப்ரண்ட் பார்ட் நீங்க கட் பண்ணுங்க. அத கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நம்ம டிசைன் பண்ண பேட்டர்ன் மேக்கிங்ல பண்ண டிராஃப்ட்டும், இந்த பேக் பார்ட்டும், ஃப்ரண்ட் பார்ட்டும் கொண்டு வாங்க. ஃப்ரண்ட் பார்ட்ல 3 டாட் எப்படி பிடிக்கிறதுன்றத காட்டலாம். அது முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்லீவ்ஸ். அது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டிச்சிங் ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது உங்களுக்கு தேரி வேணும்னா கூட சொல்லுங்க. நான் ரெடி பண்ணி குடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.